அனைவருக்கும் வணக்கம். இதனுடைய தாதுக்களினுடைய வகைகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஆக்சைடு தாது, கார்பனேட் தாது, ஹேலைடு தாது, தாது, சல்ஃபைடு தாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 4 வகைப்படுத்திக்கலாம். ஆக்சைடு தாதுல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்சைட்டுங்கிறது வந்து எதனுடைய முக்கியமான தாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலுமினியத்தினுடைய முக்கியமான தாது. அப்போ Al2O3 2H2O இந்த குறியீடுகள் இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. குப்ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா Cu2O. அதேமாரி ஹேமடைட்டுங்கிறது வந்து இரும்பினுடைய தாது. குப்ரைட்டுங்கிறது வந்து தாமிரத்தினுடைய ஆக்சைடு தாது. ஹேமடைட்டுங்கிறது வந்து இரும்பு Fe2O3. அதேமாரி கார்பனேட் தாது. மார்பின்ங்கிறது CaCO3. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். மார்பிலினுடைய அந்த தாதுக்களினுடைய வகை என்ன, அதனுடைய அந்த வாய்ப்பாடு CaCO3. அதேமாரி மேக்னசைட்டுங்கிறது MgCO3. இது வந்து மேக்னீஷியத்தோடது. சிட்ரைட்டுங்கிறது இரும்பு FeCO3. அதேமாரி ஹேலைடு தாது அப்படிங்கிறது கிரியோலைட். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிரியோலைட்டுங்கிறது கேட்கலாம். கிரியோலைட்டுங்கிறது Na3Al(F6). ஃப்ளூர்ஸ்பார் அப்படிங்கிறது CaF2. பாறை உப்பு நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாறை உப்பு, அதில் வந்து பாறை உப்பு NaCl அப்படிங்கிறது ஞாபகம். அது வேற ஒன்றும் கிடையாது, சோடியம் குளோரைடு. அதைத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பாறை உப்பு அப்படிங்கிறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியது. கலீனா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சல்ஃபைடினுடைய தாது BpS. அடுத்து இரும்பு பைரட்டுங்கிறது FeS2. ஜிங்க் பிளான்ட்டுங்கிறது ZnS. இது வந்து துத்தநாகத்தினுடைய சேர்மம் ஜிங்க் பிளான்ட் அப்படிங்கிறதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பாக்சைட்டு, மார்பிளு, அந்த கிரியோலைட்டு, பாறை உப்பு. இந்த ப்ளூ ஸ்பார் கூட எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி எனக்கு, அதாவது கொஸ்டினில் பார்த்த மாதிரி இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளான்ட்டு, கலீனா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையெல்லாம் கட்டாயம் இதனுடைய வாய்ப்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.